132வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? கொடுக்கப்பட்ட பகடையில் இரண்டின் எதிர்பக்க எண் கேட்கிறாங்க. ரெண்டுடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ரூல் நம்பர் 1 படி அடுத்துள்ள பக்க எண் வந்து எதிர்பக்க எண்கள் கிடையாதுங்களா? போன கொஸ்டின்லயே நம்ம பார்த்தோம், 131 பார்த்தோம். ஒரு எண்ணின் அடுத்துள்ள பக்க எண் வந்து எதிர்பக்க எண்ணாக இருக்காது. அப்ப ரெண்டுக்கு அடுத்துள்ள பக்கமா 3 4 வந்திருக்கு. அப்ப 3 4 ஆப்போசிட் கிடையாதுன்னு சொல்லி ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிருக்கோம். அடுத்து 2வது பாக்குறீங்க, 1 3 வந்திருக்கு. அப்ப 1 3 ஆப்போசிட் கிடையாது. அடுத்தது 4வது டைஸ் பாக்குறீங்க, 2க்கு அடுத்துள்ள பக்கமா 6 4 வந்திருக்கு. அப்ப 6ஐயும் தூக்கிட்டீங்கன்னா மீதி 1க்கு ஆப்போசிட் வந்து 5 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணலாம். 2க்கு ஆப்போசிட் வந்து 5, 2க்கு ஆப்போசிட் வந்து 5ன்னு சொல்லி சொல்லலாம். புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா டைஸ்க்கு மொத்தம் 6 பக்கங்களா, 2 4 5 6, 1 2 3 4 5 இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ரூல் நம்பர் 1 படி வந்து 3 4 வராது. 2க்கு அடுத்துள்ள பக்கமா 3 4 வந்திருக்கு. அப்ப 3 வராது, 4 வராதுன்னு முடிச்சிடலாம். அடுத்து 1 3 வராது. 2வது டைஸ்ல 1 3 வராது. 4வது டைஸ்ல 2க்கு அடுத்துள்ள பக்கமா 6 4 வராது. அப்ப 6 வராது. அப்ப மீதி இருக்கிறது 5 மட்டும்தான். அப்ப 2டைய ஆப்போசிட் வந்து 5ன்னு சொல்லி நீங்க ஆன்சர் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? நான் ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி எழுதி நீங்க போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் 133 என்னங்க, இதுல 2டைய ஆப்போசிட் என்னன்னு கேட்காங்க. 2டைய ஆப்போசிட் என்ன கேட்காங்க. அப்ப ரூல் நம்பர் 1 படி 2 அடுத்த பக்கமா 1 4 வந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணீங்கன்னா 1 வராதுன்னு சொல்லி முடிச்சிடலாம். 2க்கு அடுத்த பக்கமா 1 4 வந்திருக்கு. இப்போ 1 வராதுன்னு ஸ்கிப் பண்ணிடலாம். மீதி 5 வருமா, 3 வருமா, 6 வருமா அப்படின்னு பாக்கங்க. ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணலாம்னா எதுவுமே 2 டைஸ்ல 2 நம்பர் ஈக்குவலா இல்ல. இங்க பாத்தீங்கன்னா 1 3 வந்திருக்கு. 1 6 3, இங்க வந்து 3. ஃபர்ஸ்ட் 2 டைஸ் பாத்தீங்கன்னா 3 சமமா வந்திருக்கு. 2வது டைஸும் 3வது டைஸும் பாத்தீங்கன்னா 4ங்கிற நம்பர் சமமா வந்திருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் டைஸ் 3வது டைஸும் பாத்தீங்கன்னா 1 சமமா வந்திருக்கு. அப்ப ரூல் நம்பர் 3 என்னங்க, சமமா இருக்கிற நம்பர் இப்ப இங்க 4 சமமா இருக்கு, இங்கே 4ங்கிற நம்பர் சமமா இருக்கா? அப்ப 2வது டைஸ் எடுத்து 4ங்கிற நம்பர் சமமா வந்திருக்கா? அந்த சமமா வந்திருக்கிற நம்பருக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்க நம்பர் என்னங்க, 5 3. அதே மாதிரி தேர்ட் டைஸ்ல 4ங்கிற நம்பர் சமமா இருக்கிறதுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிறது என்னங்க, 1 2. அப்ப 5உடைய ஆப்போசிட், அப்ப நேரா நம்பர் 1க்கு 1 ஆப்போசிட். 5உடைய ஆப்போசிட் கேட்டாங்கன்னா 1 ஆன்சர் பண்ணலாம். 3உடைய ஆப்போசிட் கேட்டா 2 ஆன்சர் பண்ணலாம். இப்ப 3க்கு ஆப்போசிட் 2னா அப்ப 2க்கு ஆப்போசிட் வந்து 3. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் சார், ஃபர்ஸ்ட் இந்த உள்ற இருக்கிறது என்னங்க, உள்ற இருக்கிறது எடுத்து பாத்தீங்கன்னா 3க்கு 3 மாதிரி கொடுத்துருக்காங்களா, 3க்கு 3. இப்போ 3க்கு 3ங்கிறப்ப n × n இதுனா எத்தனை ஸ்கொயர் இருக்கணும்? n × n எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா 3 × 3. அப்படியே 1 1 குறைச்சிட்டு வரணும். 2 × 2 1 × 1. அப்ப 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 9 4 1. அப்ப டோட்டலா 14 ஸ்கொயர். இந்த உள்ற மட்டும் 14 ஸ்கொயர் இருக்கு. உள்ற மட்டும் 14 ஸ்கொயர் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு இந்த வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயரு, இது ஒரு ஸ்கொயரு, இது ஒரு ஸ்கொயரு, இது ஒரு ஸ்கொயர், மொத்தம் 4 ஸ்கொயருங்களா? 14 பிளஸ் 4. இந்த வெளியில இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்கொயர் 1. அப்ப ஒரு ஸ்கொயர். இதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க உள் பக்கம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஸ்கொயருங்களா? இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது சேர்ந்தது. ஓகேங்களா? இது சேர்ந்தது. இப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது சேர்ந்தது, இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயரா இருக்கும். இது 4 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இது 4 சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா இருக்கும் 2. அதே மாதிரி இங்க 3. அடுத்து இந்த இது இந்த ஏன்னா இந்த இடத்துல நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியுதுங்களா? இந்த 4 ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ற இருக்கிறதுக்கு நீங்க போட்டீங்கன்னா டைரக்டா அது 3 × 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 14 ஆன்சர் வரும்.
அதுக்கப்புறமேட்டு இந்த 4 ஸ்கொயர் இந்த இது பண்றீங்க, புரியுதுங்களா? இந்த பாக்ஸ் எடுக்கிறீங்க. இந்த பாக்ஸ் மாதிரி எடுக்கிறப்ப 1 2, அதே மாதிரி இங்க இங்க 1 2 2 3 4, மொத்தம் 4 ஸ்கொயருங்களா? 4 ஸ்கொயர் 4, ஓகேங்களா? 4. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில 1 5, வெளியில 1, வெளியில இதெல்லாம் சேர்த்தனா 1, ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 1 2 3 4, இது 4 ஸ்கொயருங்களா? இது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இந்த இது எல்லாமே சேர்ந்தது ஒரு ஸ்கொயரா வரும். இது அப்படியே ஒரு ஸ்கொயர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோட வேல்யூ வந்து இப்ப இதோட வேல்யூ வந்து 3, இதோட வேல்யூ 1ன்னு எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் 3ன்னு வரும், இங்கேயும் 1ன்னு வரும். அப்ப 4 4ன்னு வந்துடுதுங்களா? 4 4ங்கிறது ஸ்கொயர் தானே, a இன்ட்டு ஏங்கிறது ஸ்கொயர் தானே. அப்ப இந்த மாதிரி 4 ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணீங்கன்னா 18 19 27, டோட்டலா 27 ஸ்கொயர், புரியுதுங்களா? டோட்டலா 27 ஸ்கொயர். அடுத்து 35, இது டைரக்டா எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு நம்பர் போட்டுக்க வேண்டியதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, இப்போ 13 சர்க்கிள் இருக்கு, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். சரி, இந்த உள்ற இருக்கிறத மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு இது பண்றீங்கன்னா அப்படியே நம்பர் போடுறீங்க. 1 2 3 4 5 6 7 8. இப்போ மொத்தமா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 8 இன்ட்டு 2 16 ட்ரையாங்கிள். 8 இன்ட்டு 2 16. இந்த மாதிரி வந்துச்சு. இந்த படம் மட்டும் கொடுத்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா, இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும் கொடுத்து அதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அப்படியே நம்பர் போட்டு டபுள் பண்ணிக்கிறீங்க. 8 இன்ட்டு 2 16, ஓகேங்களா? இதுக்கு அப்புறமேட்டு உள்றக்கிறத இது பண்றீங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இதுல எத்தனை இருக்கு அப்படின்னா இந்த பெருசை மட்டும் எடுக்கிறோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பெருசை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இந்த பெருசு மட்டும் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 1 2, அவ்வளவுதான். நம்பர் போட்டு 1 + 2 3 ட்ரையாங்கிள். இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுத்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு, இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1 2 3 4 போட்டு அப்படியே 1 2 3 4ன்னு போட்டு ஆட் பண்ணி நீங்க சொல்லிக்க வேண்டியதான். 7 10ன்னு சொல்லி ஆன்சர் போட்டுக்க வேண்டியதான். அப்ப வெளியில இருக்க பெரிய ட்ரையாங்கிள் வந்து 3ங்களா? வெளியில இருக்க பெரிய ட்ரையாங்கிள் வந்து 3. அதே மாதிரி தானே உள்ற வந்து பாத்தீங்கன்னா உள்ற இங்க இருக்கு வருது பாத்தீங்களா? அப்ப இதுக்கு 1 2 3 ட்ரையாங்கிள் வந்துருமா? 1 + 2 3 ட்ரையாங்கிளா? அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இங்க பிரிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 ட்ரையாங்கிள் வரும். ஆனா ஆல்ரெடி நம்ம அந்த 1 சேர்த்தனதுனால இந்த இடத்துல இது முக்கியமா பாத்துங்க. இந்த இடத்துல 1 2 3ன்னு வரும். 1 + 2 3ன்னு போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 1 + 2 3ன்னு சொல்லி நம்ம போடுவோம். ஆனா என்னன்னா இந்த இது ஆல்ரெடி நம்ம உள்ள கட்டத்துல இந்த 1 சேர்த்துட்டோமா, இந்த ட்ரையாங்கிள் வராது, இந்த ட்ரையாங்கிள் வராது. அப்ப இதுல 1 மைனஸ் பண்ணிட்டு 2, இதுல 1 மைனஸ் பண்ணிட்டு 2. அதுக்கப்புறமேட்டு இப்ப இது ஜாயிண்ட் ஆயிருக்கிறதுனால இது ஒரு ட்ரையாங்கிளுங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரையாங்கிளா? 2 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் வரும். அப்ப 2. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணா உள்றக்க அந்த ஸ்கொயருக்குள்ள மட்டும் 16 ட்ரையாங்கிள் இருக்கு. வெளியில ஒரு 3 ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் இங்க மேல ஒரு 3 ட்ரையாங்கிள், அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 2 2. இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள் வருதுன்னு 19 22 28 ட்ரையாங்கிள். 28 ட்ரையாங்கிள். 28 ட்ரையாங்கிள் ஏ வருமா சி வருமா?
ஏ வருமா சி வருமா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் 28 இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இது மட்டும் உள்ள இருக்க பாக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 1 2 3 4ங்களா, வெளியிலோட சேர்த்து 5. 5ன்னு பார்த்தோன்னே நீங்க 5ன்னு ஸ்கொயர் போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயரா சேருமா? அதுக்கப்புறமேட்டு இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 வெளியோட சேர்த்தனா 5, வெளியோட சேர்த்தனா 5. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் வருதுங்களா, இதுவும் ஒரு ஸ்கொயர் தானே, புரியுதா இல்லைங்களா? இதுவும் ஒரு ஸ்கொயர். அப்ப டோட்டலா 6 ஸ்கொயர், புரியுதுங்களா? 5 + 1 6 ஸ்கொயர், புரியுதுங்களா? அப்ப 28 ட்ரையாங்கிள் 6 ஸ்கொயர், 28 ட்ரையாங்கிள் 6 ஸ்கொயர், புரியுதுங்களா? அடுத்து 137. இது ரொம்ப ஈஸி, டைரக்டா அப்படியே நம்பர் 1 2 3 4 வெளியில 1 5 ட்ரையாங்கிள் சொல்லி நீங்க போட்டுக்கலாம், புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின்.